வணக்கம் அன்பான நெஞ்சங்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஜாதகம் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஜாதகர் பித்தப்பை கல் இருந்து கல்லை கரைக்க முடியாமல் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டு, அலோபதி, சித்தா எல்லாமே பார்த்து எதுலேயுமே கரைக்க முடியாமல் கடைசியாக பித்தப்பையவே ரிமூவ் பண்ணிட்டார். 2026 ஏப்ரல் அல்லது மார்ச் மாதத்தில் இவர் ஆப்ரேஷன் பண்ணி பித்தப்பையை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த பித்தப்பை கல் ஏன் வருது, எந்த மாதிரி நாம் இப்போ ஜாதகத்தில் எந்த கட்டம் இது நோயை குறிக்கூடிய ஸ்தானம், எந்த மாதிரியான கிரகங்கள் தொடர்பான பித்தப்பை கல் வரும். அதே மாதிரி பித்தப்பை கல்லுக்கும் சரி, அதாவது கேல் பிளாடர் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க, அதுக்கும் ஃபேட்டி லிவருக்கும் இந்த கேர்டுன்னு சொல்லக்கூடிய ஜீரண சம்மந்தமான விஷயங்கள் இஷ்யூஸ் வரவங்களுக்கும் அப்பெண்டிக்ஸ் மாதிரியான விஷயங்கள் வரவங்களுக்கும் இந்த ஒரு பொதுவான கிரகம் நோயை குறிக்கூடிய கிரகம் தான் பார்த்திங்கன்னா குரு. ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கேல் பிளாடர் ஸ்டோனு, அதை பித்தப்பை கல்லும் ஃபேட்டி லிவரும் ஜீரணமாகும் டைஜஷன் ஆகாத அப்பெண்டிக்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்குமே குரு பகவான் தான் இதுக்கு காரணம். இந்த கொழுப்பு சம்மந்தமான ஃபேட்டு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ஃபேட்டி லிவருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா குரு தான். இப்போது இது எல்லாமே பார்த்திங்கன்னா டைஜஷன் சார்ந்த விஷயங்கள். டைஜஷன் அப்படின்னால நம்ம குரு பகவான் தான் போகணும். இப்போ கேல் பிளாடரோட ஸ்டோனோட வேலை என்னென்னா, அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு அதை டைஜஷன் பண்ணக்கூடிய வேலையை தான் கேல் பிளாடர் ஸ்டோன் பண்ணும். அதேமாதிரி ஃபேட்டி லிவரோட வேலையும் அப்படி தான். இது ஜீரணமாகாமல் இருக்குது இந்த ஜிஇஆர்டின்னு சொல்லுவாங்க, அந்த பிரச்சனை வருது அதுதான். அதேமாதிரி அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்றது அந்த குடல் ஒரு இது மாதிரி வால் மாதிரி வளரும் அந்த குடலில். அது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிங்கர் அளவுக்கு அது நீளமாக வளரும். இதுவே டைஜஷன் சார்ந்தமான ஒரு விஷயங்கள். நம்ம அதாவது சாப்பிடக்கூடிய இப்போ ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம்னா அது போய் நம்ம உடம்பில் படிஞ்சு கொஞ்ச நாள் அப்படியே அந்த குடலில் ஒரு வால் மாதிரி அப்படியே ஒரு நீச்சி மாதிரி அப்படியே வளரும். ஸோ அதுதான் ஒரு நம்ம என்ன சொல்கிறோன்னா அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய எல்லாரோட ஜாதகத்தில் பாருங்கள், குரு 6ஆம் இடத்துடைய 4ஆம் இடத்துடைய ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்பாக இருப்பார். நிச்சயமாக அவங்களோட ஜாதகத்தில் இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம் வயிறு குறிக்கக்கூடிய ஸ்தானமான 4ஆம் இடத்துடைய சனி செவ்வாய் மாதிரியான கிரகங்களோ, பாவகிரகங்கள் ராகு இந்த மாதிரி இந்த மாதிரி கிரகங்கள் ஏதோ 4ஆம் இடத்தோட பாவத்துவமாக ஏதோ ஒரு வகையில் தொடர்பாக இருக்கும். 4ஆம் அதிபர் இந்த மாதிரி ஏதோ ஒரு தொடர்பாக இருக்கும். சரி, இவருடைய ஜாதகத்தில் எப்போ இந்த நோய் கண்டுபிடிச்சாங்க, இவருக்கு எப்போ ஆப்ரேஷன் பண்ணாங்க, என்ன தசாபதிகள் இருந்ததுனால இந்த பித்தப்பை கல் இருந்து இவர் இந்த ஏன் பித்தப்பை கல் எடுக்க முடியாமல் இது பண்ணாங்க, ரிமூவ் பண்ணாங்க, பித்தப்பையவே ஏன் ரிமூவ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். இவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா, இவர் மேஷ லக்னம், லக்னத்திலே செவ்வாய் இருக்குது, ஆட்சியாக இருக்குது, குரு 2ல், சந்திரன் 3ல், கேது 5ல், சனி 9ல், புதன் சுக்கிரன் 10ல், சூரியன் ராகு 11ல் இருக்காங்க. எந்த ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு தசாபுத்திகளும் முக்கியமான காரணமாக விளங்கும். சரி, இவருடைய ஜாதகத்தில் பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4ஆம் இடம் வயிற்றை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இது எல்லாமே வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் தான். கேல் பிளாடரு ஸ்டோனும் ஃபேட்டி லிவரும் கேர்டு அப்பெண்டிக்ஸ் இது எல்லாமே அதாவது ஜீரணமானது சொல்லக்கூடியது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தமான வயிற்றில் வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இந்த இடம், இந்த வீட்டினுடைய அதிபர் எப்படி இருக்குது பார்க்கணும், 6ஆம் அதிபர் எப்படி பார்க்கணும், 6ஆம் அதிபர் கூட எப்படி எந்தெந்த கிரகங்கள் தொடர்பாக இருக்குன்னு அப்படி பார்க்கணும். இப்போ இவருடைய ஜாதகத்தில் பாருங்கள், வயிற்று குறிக்கிற 4ஆம் இடத்த செவ்வாய் ஆட்சி பெற்று லக்னத்திலிருந்து பார்க்குறாரு. அவர் 8ஆம் அதிபர் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 8ஆம் அதிபதி ஒரு பாவ கிரகம், அவர் வயிற்றை குறிக்கிற 4ஆம் இடத்தை பார்க்குறாரு 1. அதே மாதிரி 4ஆம் அதிபர் சந்திரன் அவருக்கு 12ல் மறைஞ்சு அதை சனி பார்க்குறாரு. 4ஆம் வீட்டை செவ்வாய் பார்த்தாச்சு, 4ஆம் அதிபர் சந்திரனை சனி பார்த்தாச்சு. இது ஒரு வயிறு சம்பந்தமான ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத ஓரளவுக்கு உறுதிப்படுத்திடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபர் புதன், இந்த ஜாதகத்தில் 6ஆம் அதிபர் புதன் பார்த்திங்கன்னா 10ல் இருந்து 4ஆம் வீட்டை பார்க்குறாரு, வயிறு குறிக்கூடிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதான் நோய், இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபர் நோயை குறிக்கூடிய ஸ்தானாதிபதி புதன் 10ல் இருந்து வயிற்று குறிக்கூடிய ஸ்தானமான 4ஆம் இடத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்த்துட்டாரு. இது ஒரு விஷயம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும், இந்த நோய்களுக்கு எல்லாமே குரு தான் தொடர்பாகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 4ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துடையோ 6ஆம் அதிபர் கூடியோ அல்லது 4ஆம் அதிபர் கூடியோ ஏதோ ஒரு வகையில் குரு தொடர்பாக இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படி பாருங்கள், குரு 2ல் இருந்து 5ஆம் பார்வையால் நோய் குறிக்கூடிய 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. குரு பார்த்தா நல்லது தானே, நோய் நல்லா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த லக்னத்துக்கு குரு 9ஆம் அதிபர் அப்படின்னாலுமே அவர் 12ஆம் அதிபர் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். 6, 8, 12ஆம் அதிபர்கள் தொடர்பாகக்கூடிய இடங்கள் அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்காது, சிறப்பாக இருக்காது.
ஏதோ ஒரு வகையில் பாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இப்போ குரு பார்வை அந்த இடத்த வளர்க்கும். இந்த இடத்த வளர்க்கும்னா இது நோய், கடன், எதிரி, வம்பு வழக்குலாம் சொல்கிற மாதிரி. இவருக்கு ஏற்கனவே வீட்டு லோனும் இருக்குது, வீட்டு லோனும் போயிட்டுருக்கு, கொஞ்சம் லோன் அந்த மாதிரி கடன் பிரச்சனைகளும் இருக்குது. ஆனால் இவர் சமாளிக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்கார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் நோயை குறிக்கிற ஸ்தானம் தான், நோயை வளர்க்கக்கூடியது. குரு பார்வை வந்து வளர்க்க தான் செய்யும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவருடைய ஜாதகத்தில் குருவனுடைய தொடர்பு நான் சொல்லியிருந்தேன். 6ஆம் அதிபர் கூடிய 6ஆம் இடத்துலையோ 4ஆம் இடத்துலையோ குருவோட தொடர்பு இருக்கும்போது இந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் வரும்னு சொல்லியிருந்தேன். இதில் பாருங்கள் 6ஆம் இடத்த குரு பார்த்துட்டார் 5ஆம் பார்வையால். அதே மாதிரி 6ஆம் அதிபர் புதனை குரு பார்க்குறாரு. அதாவது குரு 5ஆம் பார்வையால் 6ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையால் 8ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையால் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 10ஆம் இடத்துல குரு புதனை பார்த்தாச்சு, அதாவது 6ஆம் அதிபரை பார்த்தாச்சு. ஸோ இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து இவருக்கு இந்த கேல் பிளாடர் ஸ்டோன்ன்ற ஒரு அமைப்பை வந்து உறுதிப்படுத்துது. இந்த கேல் பிளாடர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 4ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டு செவ்வாயினுடைய பார்வையாலும் 4ஆம் அதிபர் சந்திரனை வந்து சனி பார்த்ததும் கடுமையான ஒரு பாதிப்பை, நோயை குறிக்கூடிய ஸ்தானம் இது. அதில் சரி தசாபுத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். தசாபுத்தி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவர் பிறக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா குரு தசையில் 8 வருஷம் 4 மாதம் 19 நாள் இருக்கும்போது இவர் பிறந்திருக்காரு. இவருக்கு பாருங்கள் புதன் தசை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2016 ஜூலை மாதம் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 2033 வரைக்கும் நடக்குது. இவருக்கு எப்போ இந்த பித்தப்பையில் கல் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது அப்படின்னா கரெக்டாக 2016 இவருக்கு தெரிய வருது. அதாவது இதுக்கு முன்னாடி புதன் தசைக்கு முன்னாடி சனி தசை நடந்திருந்தாலுமே சனி தசையில் நல்லா ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ வரைக்கும் அவருக்கு தெரில. புதன் தசை ஸ்டார்ட் ஆனது. புதன் தசை ஏன் புதன் தசையில் தெரியுது அப்படின்னா புதன் வந்து 6ஆம் அதிபர், நோயை குறிக்கூடிய ஸ்தானாதிபதி. அவருடைய தசை வந்து கரெக்டாக 2016 ஜூலையில் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அது அந்த வருஷத்தில் 2016 தான் இவருக்கு தொடர்ந்து வந்து டைஜஷன் மாதிரி ப்ராப்ளமாக, நெஞ்சு அப்படி கவ்வி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது கன்யூஸாக அடுத்தடுத்து செக் பண்ண இவருக்கு வந்து ஸ்டோன் இருக்குது, கேல் பிளாடர் ஸ்டோன் இருக்குது, பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க டாக்டர் 2016. கண்டினியூஸாக இவர் அதுக்கப்புறம் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஹோமியோபதி, ஆயுர்வேத இது மாதிரி எல்லாமே, சித்தா எல்லாமே இவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அலோபதி, இங்கிலீஷ் மெடிசன் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து டெம்பரவரி சொல்யூஷன் தான் கிடச்சிருக்குது. டெம்பரவரி சொல்யூஷன் கிடைச்சதுனால இவர் அப்படியே 2016 சுமார் ஒரு 10 வருஷம் இந்த இஷ்யூஸ் இவர் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இவர் என்ன பண்ணுவார்னா சித்தா மருத்துவத்தை ரொம்ப நம்பி அவர் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துருக்காரு. கடைசி 2026 இவர் சுத்தமாக முடியாமல் 2026 மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதத்தில் இவருக்கு ரொம்ப இதாக இருந்திருக்கு. இவருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா புதன் தசையில் செவ்வாய் புத்தி பார்த்தீங்கன்னா 5/1/2025 1/1/2026 இந்த டைமில் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆகிருக்குது இவருக்கு. அது ஒரு சின்ன ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணிங்க. அதுக்கு ரீசன் வந்து செவ்வாய் லக்னத்தில் இருக்குது ஒன்று. செவ்வாய் தசை நடக்கும்போது புதனுக்கு செவ்வாய் ஆகாத தசையில் இருக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு மைனர் ஒரு ஃப்ராக்சர் மாதிரி ஆகி சின்ன ஒரு ஆப்ரேஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் தசையில் ராகு புத்தி ஸ்டார்ட் ஆகுது. எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1/1/2026, அதாவது 2026 ஜனவரி மாதம் இவருக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 மாதம் அல்லது 3 மாதத்தில் இவருக்கு வந்து புதன் தசை ராகு புத்தியில் இவருக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். இது வந்து பித்தப்பை கல் எடுக்க முடியாது, எடுத்தாலுமே வந்து அது ஜாண்டிஸ் மாதிரியான விஷயங்கள் வரக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது, ஆனால் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு அந்த இடம் அப்படின்னு சொன்னதுனால பித்தப்பை கல் எடுத்தாகணும்னு சொல்லி டாக்டர் 100% சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா புதன் தசையில், அதாவது 6ஆம் அதிபர் நோய் குறிக்கூடிய ஸ்தானாதிபதியான புதன் தசையில் ராகு புத்தியில் 2026 மார்ச் அல்லது ஏப்ரலில் வந்து இவர் புதன் தசை ராகு புத்தியில் இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கார். ஸோ பொதுவாக எப்போவுமே வந்து நான் சொல்கிறேன், யாரோட ஜாதகம் பண்ணாலும் 4ஆம் இடத்தோட சனி செவ்வாய் ராகுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் தொடர்பாகி இருந்தாலே அவங்களுக்கு ஏதோ ஒரு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். 6ஆம் அதிபரோ அல்லது தொடர்பானாலோ பாவகர்கள் தொடர்பானாலோ அவர் வயிறு சம்பந்தமான பிரச்சனை சும்மா ஒரு மைனராவது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். சரி, அப்படி இல்லை அப்படின்னாலும் அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அதுக்கான தசா புத்திகள் வந்திருக்காது. யோக தசைகள் இருந்துட்டு இருக்கும்போது நல்ல தசைகள் வரும்போது இது பெருசாக பாதிப்பு கொடுக்காது. 6, 8, 12ஆம் அதிபர் தசைகள் நடக்கும்போதோ, சனி தசையோ ராகு தசையோ இந்த மாதிரியான செவ்வாய் தசையோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது தான் அதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அது நோய் வந்து அதிகமாக இது காமிக்கும். ஸோ இவ்வளோ ஜாதகத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேல் பிளாடர் ஸ்டோனுக்கும் ஃபேட்டி லிவருக்கும் இந்த கேர்டுன்னு சொல்லக்கூடிய ஜிஆர்டி ஜீரண டைஜஷன் மாதிரியான பிரச்சனை வர்றதுக்கும் அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த டிசீஸ் எல்லாத்துக்குமே குரு தான் காரணம்.
குரு பகவான் 6, 4 இந்த மாதிரியான கிரகங்கள் இந்த இடத்தோட தொடர்பாகி அவர் ஒரு வகையான அந்த ஒரு காரகத்து நன்மைகள் செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும்போது நிச்சயமாக இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வரும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி யாராவது இந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு நான் ஏதாவது ப்ரெடிக்ஷன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா நான் இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கன்சல்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.